கிருபையும் இரக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஒரு மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களிடத்தில் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எங்களிடத்தில் பாவங்கள் உண்டு. எல்லா பாவங்கள் குற்றங்களையும் என் தேவன் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பேலன்ஸ் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். எதிர் சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போகட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தைகள் போகும்போது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமடையட்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றுக் கொள்ள பரலோக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காரு. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம், பக்கம் 693. 693 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நாம் அன்னைக்கு என்ன தலைப்பில் தியானிக்க போறோம்னா, வசனத்தை காத்திரு. இந்த மார்க்கம் ஒரு காத்திருக்கிற ஒரு மார்க்கம்தான். இன்னைக்கு உலகத்தில் அநேக மார்க்கங்கள் உண்டு. அநேக தெய்வங்களை வழிபடுகிறார்கள். சொல்லுவார்கள், நாங்கள் நினைத்ததை எங்கள் தெய்வம் அடுத்த செகண்ட் செய்யும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு மனுஷனை அழியன்னு சொன்னா எங்க தெய்வம் அடுத்த நிமிஷத்துல எங்களுக்காக வந்து அழிச்சு போடுவாங்க. ஒரு குடும்பத்தை நாசப்படுத்த வேண்டும் என்று எங்கள் தெய்வத்தினுடைய காதலை நாங்க சொன்னா உடனே அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தெய்வம் அப்படி கிடையாது. எல்லா விஷயத்திலையும் நீங்களும் நானும் காத்திருந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்பதே ஒரு காத்திருப்பு தான். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக காத்திருக்கிறார். மணவாளன் மணவாட்டியினுடைய வருகைக்காக என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்காக அவர் காத்திருக்கிறார். எடுத்தவொன்ன காத்திருக்கிறது நாம் மாத்திரமல்ல, அவரும் நமக்காக காத்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் இவன் மனம் திரும்புவான், இவர்கள் மனம் திரும்புவார்கள், இவர்கள் கர்த்தருக்குள்ளாக வருவார்கள், இவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுவார்கள், இவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தம் இருக்கும் 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 என்று கர்த்தரும் காத்திருக்கிறார். அல்லேலூயா. தப்பு செய்த உடனே என்ன செய்வது கிடையாது. ஒரு மனுஷனை தண்டிக்கிற தெய்வம் நம்முடைய ஏசப்பா இல்லை. தப்பு செய்த உடனே ஒரு மனுஷனை கொலை செய்கிற தெய்வனும் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் எத்தனையோ வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கிறார். நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு நன்மையை நாம் ஏதோ ஒரு விதத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு அது தெரியாது. நம்ம காத்திருக்கிறோம், நம்ம என்ன காத்திருக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். தெரிந்த வசனங்கள் தான். இந்த காத்திருப்புல நம்ம ஏற்கனவே பிரசங்கிச்சிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாக இருந்த வசனங்கள் ஒரு வசனம் இதுல வராது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல்
இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல என்ன செய்யுமா? இருக்குமா? நெடுங்காலமாய் காத்திருப்பது. வருஷக்கணக்கான காத்திருக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காத்திருப்பு தான். ஏசப்பா அந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் 30 வருஷம் காத்திருந்தார் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அந்த 30 வருஷமும் அவர் எந்த அளவுக்கு மனுஷனாய் இருந்த அந்த நாட்களில் தேவனுடைய கிருபை அவர் பெற்றுக் கொண்டிருப்பார்னு பாருங்க. 3 வருஷம் ஊழியம்தான். 30 வருஷம் அவர் காத்திருந்தார் கர்த்தருக்காக. எதுவுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில உடனே கிடைக்காது. இந்த மார்க்கத்தில் வருகிற அநேகர் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நாம கேட்ட உடனே எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு. கிடைக்கும். நம்முடைய ஆரம்ப காலத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கும். காலம் போகும்போது என்ன செய்ய கிடையாது, அது கிடைக்காது. சிறு குழந்தையா இருக்கும்போது உங்க பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுத்துருவீங்க, அப்படிதானே? அது வளர 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 நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன செய்வோம்? நீ அதை உழைத்து வாங்கு, வேலை செஞ்சு வாங்கு, பணத்தினுடைய அருமை தெரியுமான்னு சொல்லி புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஒரு பருவம் வரும்போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது உழைக்கிறதன் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே கர்த்தர் சும்மா கொடுக்க மாட்டார். அதாவது விடுதலையும் சுகமும் அவர் சும்மா கொடுக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு உடனே கிடைச்சிடும் அப்படின்னா நாம தெய்வத்தை முதல்ல மதிக்கவே மாட்டோம். ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு 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 வீட்டில் ஒரு ரசீது எடுக்கணும், அப்படிதானே? உங்க இடத்துக்கு ஒரு கரந்தித்த ரசீது வாங்கினா கூட ஒரு வில்லேஜ் ஆபீசரை பார்க்கறதுக்கு எவ்வளவு அலைய வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒரு ஆதார் அட்டை எடுக்கணும்னு வச்சுக்கிடுங்களா, எங்கெல்லாமோ சுத்த வேண்டியது இருக்கிறது. எவ்வளவோ இன்னைக்கு நாம காத்திருக்கிறோம், எவ்வளவோ வெயிட் பண்றோம். ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கடினமா இருக்கும். கேன்சல் பண்ணிடுவாங்க சில நேரங்கள்ல. அது தப்பு, இது தப்பு, மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக என்ன செய்வோம்? நாம் அந்த காரியங்களை செய்கிறோம். அப்போ தேவனுடைய காரியத்துல கூட பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம உடனே கிடைச்சாச்சுன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஒரு 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 காரியம் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு உழைச்சி உங்களுக்கு காசு பணம் வரும்போது அந்த பணத்தினுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ இருந்து ஒரு காசு வருதுன்னா அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. உழைக்கும் போதும் கஷ்டப்படும் போதுதான் அதனுடைய வலி நமக்கு தெரியும். அதனால சில பிள்ளைங்க இன்னைக்கு என்ன செய்யறது, பெற்றோர்களை வேதனைப்படுத்துறது. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரத்த சிந்தி என்ன செய்வாங்க, பணங்களை சம்பாதிச்சு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை செய்வாங்க. ஆனா பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த பெற்றோர்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. தேவை என்னெல்லாம் தேவையை போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எது தேவையோ அதை வாங்கி தராம என்ன செய்யக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு. 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா பைக் வாங்கக்கூடிய கிறுக்கு. பேப்பர்ல நீங்க எடுத்து வாட்சி பாருங்க. சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. வசதியானவர்கள் ஒரு சிலர் தான் இதெல்லாம் செய்வாங்க. நீங்க மேக்சிமம் அந்த பைக்கில் எல்லாம் போறவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இதை சொல்லலை, அன்றாடம் வேலை செஞ்சாதான் சாப்பாடு உண்டு. இங்க நிறைய பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாக போவார்கள். தங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் என்ன செய்வாங்க, கொண்டு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு கடைசியில எமலோகத்துக்கும் போய் சேர்ந்துருவான். சண்டை போட்டு வாங்குவான். பார்த்துருக்கிறீங்களா? சண்டை போட்டு பைக் வாங்குவாங்க. பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சமீபத்தில் கூட பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், நீ படி, நீ படிக்கப்போ, பஸ்ஸில் போ,
இல்லை சாதாரண ஒரு பைக் இல்லை, எனக்கு பிச்சுட்டு தான் போனோம். ஆமாம், இப்படி போனாதான் என்ன செய்யும், பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் என்ன செய்யும், திரும்பி பார்க்கும். பொறுக்கி நாய்கள். இந்த பிள்ளைகளுக்கு இப்போ என்ன டேஸ்ட்னு தெரியல. சீக்கிரம் சாவக்கூடியவனை தான் சைட் அடிக்கிறாள், சீக்கிரம் போய் சேரக்கூடியது. பைக்கில் அவர் போறாரா, டே நாசமாக போகிறதுக்கு. பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இன்னைக்கு எளிமையெல்லாம் விரும்புறது கிடையாது. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? ஆமாம், கூலிங் கிளாஸ் கண்ணாடி அவர் போட்டிருக்கணும், பளபளன்னு இருக்கணும், அப்படிதானே, டிப்டாப்பாக நடக்கணும். அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். யோசிக்காதுங்க. எதுனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது வருகிற ஆசீர்வாதம் அது பூரணமான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக்கிடுங்க. ஆம்பளை பிள்ளைதான் வேணும், பொம்பளை பிள்ளைதான் வேணும், அப்படிதானே. வயிற்றுல அந்த கரு வரும்போதே ஆரம்பிச்சிருது, ஜபத்தை ஆரம்பிச்சிருவோம் நம்ம, அப்படிதானே. ஆண்டவரே அதை கூட இதை கூட. எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒருவேளை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தேன்னு வச்சுக்கிடுங்களா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்தியா, ஆண்டவர் அடித்தார், ஆண்டவர் அடித்தார். என்ன ஊழியத்துக்கு வாரிசுன்னு சொல்லி பிளான் பண்ணா முடிச்சா அப்படிமா. சரி இருக்கட்டும். அடுத்தது ஆம்பளை பிள்ளைய பத்தாச்சுன்னா என்ன செய்வாங்க? பார்த்தியா, ஜோம் பண்ணி என்ன பண்ணிட்டா, ஊழியத்துக்குன்னு ஒரு பிள்ளைய கேட்டாங்க. நான் பைபிளை வச்சு சொல்றேன், இப்படிப்பட்ட ஜபமே நடக்கலை. அல்லேலூயா. பலிபீடத்தில் நின்று சொல்றேன், ஒரு நாள் அப்படி ஜெபிச்சே கிடையாது. ஊழியத்துக்கு தாரும், அதுக்கு தாரும், இதுக்கு தாரும் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் என்னவோ அது நடந்துட்டு போகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நான் நேத்து கலெக்டர் ஆபீஸில் போய் ஒரு வயசான ஆள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தார். ஐயோ, எனக்காக கண்ணீர் விடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே. நான் பொய் சொல்லலை, உண்மை. எனக்காக கண்ணீர் சிந்த, ஆமாம், 3-4 ஆம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கிறார். கணக்கு வழக்கு இல்லாமல் கொஞ்சம் சொத்து வச்சிருக்கிறப்பளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டார். கொடுத்துட்டாரா அடித்து வாங்கினாங்களா தெரியல. நான் இப்போ கூட நம்ம ஊர்லேயே ஒரு அம்மாவை குடும்பப்படுத்தி, இந்த பக்கத்தில் தான் மேற்காதான், எப்படி இவர்களெல்லாம் தூக்கில் போடக்கூடியவர்கள். ஆனால் நம்ம கவர்மெண்டெல்லாம் வச்சிருக்குது, வைக்கக்கூடாது, இவங்களெல்லாம் வைக்கக்கூடாது. காசு பணத்துக்காக தாய் தகப்பனை கொடுமை செய்து சாப்பாடு கொடுக்காம இருக்கிறவர்களை கண்டறிந்து என்ன செய்யணும், ஆயுள் சிறை தண்டனை போடணும். இதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்துடணும். எப்படி அவன் செய்கிறானோ அதே மாதிரி கொண்டு உள்ள உட்கார வச்சிடணும். 1 மாதம் சோறு கொடுக்கக்கூடாது இந்த நாய்களுக்கெல்லாம். அவர் கண்ணீர் அடிக்கிறார், கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து கண்ணீர் அடிக்கிறார். பலர் இன்னைக்கு கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? எதுவுமே பார்த்தீங்கன்னா நாம விருப்பத்துக்கு தேவனிடத்துல கேட்பது சரி கிடையாது. உங்க விருப்பத்துக்கு தேவனிடத்துல காத்திருக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக காத்திருங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அது முந்தி கிடைக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்காது. கொஞ்சம் காலத்தை கர்த்தர் தாழ்த்துவார், கொஞ்சம் இன்னும் பக்குவப்படுத்துவார். உடனே எனக்கு வேணும், எதுவும் உடனே கிடைக்காது. நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் பக்கம் 645. நீ செய்ய வேண்டியதை 1 சாமுவேல் 10:8 வாசிங்க. 1 சாமுவேல் வாசிங்க வாசிங்க. அதான் எத்தனை நாள் காத்திரு? ரொம்ப நாள் காத்திருக்கண்டா. வெறும் 7 நாள் காத்திருப்பா. நான் உனக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் ஒரு 7 நாள் நீ காத்திரு. 7வது நாள் தேவன் உன்னோடு பேசுவார். எப்படி பேசுவார்? தேவனுடைய வார்த்தை வசனங்கள் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுவார், ஏதோ ஒரு வழியில பேசுவார்.
காத்துரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் காத்திருக்கிறோமா? எடுத்த உடனே என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவர்கிட்ட அந்த பதில் வேணும், இந்த பதில் வேணும், இல்லை, கிடைக்காது. மாம்சத்துல தான் கிடைக்கும். காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் காத்திருக்கணும். காத்திருப்பு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு காத்திருப்பு இல்லைன்னா தேவன் நம்மோடு வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாள் முழுவதும் காத்திருந்தேன் என்று. ஒரு நாள் முழுவதும் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல. கண்ணீரால் என் படுக்கையை நான் என்ன செய்தேன்? நினைச்சேன். உடனே எனக்கு பதில் கிடைக்கல. அவர் சொல்றாரு, வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை சொல்லிக்கிட்டு சொல்றாரு, எங்கேயாவது ஓடி போயிடலாமான் இருக்கிறேன். பறவையை போல எனக்கு சிறகுகள் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? நான் பறந்து போயிருப்பேன், எங்கேயாவது போயிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர். ஆனாலும் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தார். இங்கே சவுல் என்கிற ஒரு நல்ல ஒரு பாற்ற கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த சவுல் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன். சாதாரண ஒரு மனுஷன் கழுதியை தேடி போகிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ராஜாவாக கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்திருந்த ஒரு மனுஷன். இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ராஜாவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர் சொல்றார், சாமுவேல் கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் பொறுமையாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிதானே? கல்யாணம் பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும்? புள்ள வைக்கணும். அது முடியாது. 10 மாசம் காத்திருக்கணும். எல்லாத்துக்கும் அவசியம் உடனே முடிச்சிடணும். நம்ம உடனே முடிக்க முடியாது. தேவ காரியத்தில் எதுவும் உடனே நடக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவ காரியத்துல நீங்க நினைக்கிறது மாதிரியும் உங்க இழுப்புக்கெல்லாம் வருவதற்கு அவர் ஒண்ணு அடிமை கிடையாது. இந்த குட்டி சாத்தான பாட்டில் அடைச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அவன் நினைக்கிற நேரம்லாம் ஜீபூம்பா சொல்றக்கூடிய தெய்வம் ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க. இயேசுவை நம்ம நினைக்கும் போதெல்லாம் வர வச்சிடலாம், நினைக்கும் போதெல்லாம் இழுத்துடலாம். அப்படி கிடையாது. அப்படி அவர் வரமாட்டாருங்க. ஏனென்றால் அவர் நமக்குள்ளாகத்தான் இருக்கிறார். அவர் நம்மோடு தான் வாசம் பண்ணுகிறார். அவரை நீங்க இழுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் செயல்படுவதற்கு நாம இடம் கொடுக்கணும். புரியுதா? அவர் செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அவர் இயேசு நமக்குள்ளாகத்தான் இருக்கிறார். எல்லா மனிதனுக்குள்ளாக அவர் இருப்பார். யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணி அவர்களை வழி நடத்துறாரு. ஆபத்து வருகிறது, நாசங்கள் வருகிறது, பல மோசங்களை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை காத்து வழி நடத்தி இன்னைக்கு நம்மளை கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா அது அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினார். உண்மைதானா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு சவுல் கிட்ட? 7 நாள் காத்திரு, ஒரு 7 நாள் காத்திரு. பிசாசு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, என்ன? ஆமா, வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையாட்டு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் அப்படியே கிட்ட வந்து கிட்ட இருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த நேரத்தில் சாத்தா நம்மளை வஞ்சித்துருவான். அந்த நேரத்தில் ஏதாவது செய்வான். எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஏசப்பா உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, ஏசப்பா உனக்கு எந்த நன்மையும் தர மாட்டாரு. 100க்கு 100 சொல்றேன். மரணத்துக்கு முன்பாக இன்னைக்கு கூட நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல ஏசப்பாவுடைய நன்மையை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை அனுபவிக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட அந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அவர் நன்மை செய்யல, எனக்கு தீமை செஞ்சாரு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. நீங்க ஒண்ணும் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. தேவன் நமக்கு செய்த யாவையும் நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கணக்கே கிடையாது. ஆனால் இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் நானும் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான்னு கேட்டா அது இல்ல.
அதான் கிருபை. நமக்கு அந்த குவாலிட்டி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவருடைய ஒரு இரக்கம், நாம் அவரை தேடணும். அவர்கிட்ட வந்தபடியினால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஏதோ ஒரு வழியில நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்க கஷ்ட காலங்கள்ல என்ன செய்யணும் நாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டி கொடுக்கிறார். சவுலு 7 நாள் காத்திரு. தேவ மனுஷன் சொல்றாரு, காத்திருப்பா, அவசரப்படாத. நீ அவசரப்பட்டியன்னா என்ன செய்யும்? குண்டுக்குள்ள போய் விழ வேண்டியது இருக்கும். கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. தேவனுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அமைதியா இருப்போம். தேவன் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சில நேரம் அது உங்க பக்கத்துல வரும். ஆனா அது சும்மா இருந்தா வராது. உழைக்கணும், உழைக்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். முழங்கால் படியிட்டு காத்திருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த சவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? இவருக்கு காத்திருக்கிறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை காத்திருப்பு இல்லாதபடியினால் இன்னைக்கு வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியோ போயிட்டு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, எப்பண்டா ஆமா 18 வயசு வரும், 19 வயசு வரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதுங்க. உருப்படாம போயிருவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில முதல்ல நிக்கிறதுக்கு படித்துக் கொள்ளுங்கள். ஆம்பளை பையமாருக்கு சொல்றேன், முதல்ல அந்த பொம்பளை பிள்ளையில கூட்டிட்டு வாழணும், கல்யாணம் பண்ணணும், அதை செய்யணும். முதல்ல சோத்துக்கு வெளியே பாரு. ஸ்தோத்திரம். முதல்ல எதுக்கு வெளியே பாரு? சோத்துக்கு. ஆமா, சாப்பாட்டுக்கு வெளியே பாரு. ஸ்டாண்ட் பண்ணு, நின்னு. இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் அவசரம். 20-25க்குள்ள என்ன செய்யறது? எங்கேயாவது போய் ரெஜிஸ்டர், ஏதோ ரொம்ப ஏதோ என்ன பாத்தீங்கன்னா முடிச்சிருது. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. நான் ஒரு நாளைக்கு முன்பாக 2 நாளைக்கு நான் அப்படியே யோசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையுடைய நிலையை யோசிக்கிறேன். அன்னைக்கு இருந்தவங்களை யோசிக்கிறேன். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு மனுஷன், அது எத்தனை வயசா தெரியல, உழைச்சி இது பண்ணும்போது தான் பொண்ணு கட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி கிடையாது. வெட்டி ஆபீசர்களுக்கு பிடிச்சி கட்டி வச்சிருவான். 2 பேரும் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிற நகையெல்லாம் வித்து திங்கிறது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, பைக்கில் என்ன செய்வாங்க? இடுப்பில் பிடிச்சிக்கிட்டு எங்க பைக்கில் போகும்போது தான் கதை நடக்கும். வீட்டில இருந்து கதை அடிக்க மாட்டாங்க. பைக்கில் இருந்து தான் பயங்கர கதை. காத்துல ஓதுவாங்க. இங்க நான் பாருங்க, நார்மலா போகும்போது பாருங்க, ஐயோ இந்த பைக்கில் அது சில நேரங்கள்ல அது கணவன் மனைவியா இல்லை தள்ளிட்டு போறானான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு நாகரிகமே இல்லை. சரி, அதற்காக ஒரு கணவன் மனைவி 2 காலை போட்டுட்டு இருக்க கூடாதான்னு கேட்டா நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலை. இருக்கிறது ரொம்ப சேஃப்டி. 1 சைடு இருக்கிறத விட 2 சைடு இருக்கிறது என்னது? சேஃப்டி. நான் அதெல்லாம் சொல்லல. ஆனால் அந்த போகிற அந்த சில முறைகளைத்தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம எந்த விஷயத்துல எனக்கு என்ன செய்யறோம்? அவசரப்படுறோம். ஒரு அவசரம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்துல மிதக்கிறது. அவசரம், சடா 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 சடான்னு அவசரம். இந்த அவசரம் இருக்கு பாருங்க. படிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க திருமண காரியமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களாக இருந்தாலும் சரி, அவசரப்படாதீர்கள், திட்டம் தீட்டாதீர்கள், பிளான் பண்ணாதீங்க, ஜீரோவா போயிடும். அல்லேலூயா. எதுவுமே தேவனுடைய சமூகத்தில் நின்று முழங்கால் படியிட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த மனுஷனுக்கு காத்திருக்கிறதுக்கு மனசு இல்ல. 7 நாள் சொல்றாரு. நல்லா புரிஞ்சிடுங்க. கர்த்தர் ஒரு டைம் வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு கால அளவை வச்சிருப்பாரு. இந்த நேரம் தான் இப்படிதான் செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா அந்த டைம்ல கட்டாயம் செய்வாரு. சாத்தா என்ன செய்வான் தெரியுமா? அந்த சமயத்தை தான் பிடிப்பான். உங்க மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுருவான், உங்களை திருப்பி விட்டுருவான். ஊழியர்களை கூட இன்னைக்கு ஊழியக்காரங்களை எப்படி அவன் நாசாக்குறான். எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க காத்திருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த முக்கியமான கட்டம் வரும்போது அவங்கள திருப்பி விட்டுருவான்.
அவன் மைண்டை திருப்பி விட்டுருவான். நீ இந்த வழியில போ, இந்த பாதையில போ, தேவன் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, தேவன் உனக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், இப்ப எங்கேயுமே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். தேவன் எனக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறது வரைக்கும் இனி எந்த இடத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப லேட்டான முடிவு. ஆரம்பத்தில் எடுத்திருந்தேன், ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். பிரதிஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எப்பொழுது அந்த அபிஷேகத்தை ஏசா செய்தது போல செய்தானோ அதோட அவன் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபையின் நாட்கள்ல கர்த்தர் அப்படி யாரையும் தூக்கி எறிய மாட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவன் பட்ட பாடுகளை அவர் நினைத்து பார்க்கிற தேவன். நம்முடைய தேவன் நன்றி கட்டவர் கிடையாது. அவன் பட்ட அந்த பிரயாசங்கள், இன்னைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல ஜீவனோட இருக்கிறவனா எவ்வளவு தவறு செய்யற, எவ்வளவு அநியாயங்கள் இன்னைக்கு செய்றீங்க. நீங்க நம்ம பார்வைக்கு அதெல்லாம் அநியாயம் இல்ல, நம்ம சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவர் ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏன் ஆனாலும் சில நன்மைகளை செய்யறாரு தெரியுமா? ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் நீங்க அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தீங்க. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமும் உண்டு. ஆசீர்வதித்தது இவர்கள் 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறதற்காக ஆசீர்வதிக்கல. அவங்க ஊழியத்தை ஏன் ஆசீர்வதிச்சாரு, ஜனங்களை ஏன் கொடுத்தாருன்னா, ஏன் காணிக்கைகளை பணங்களை அள்ளி கொடுக்கிறார்னா, நீ பட்ட கஷ்டத்தை மற்றவர்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இது அப்படி அல்ல, இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு தண்ணி குடிக்காம கிடந்தேன் சார். நீங்க ஒரு காலத்துல என்ன எப்படியெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, கிழங்கு அப்படிதானே. காலையில கஞ்சி இல்லாம என்ன செய்வோம், கொஞ்சோல சோறை போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அப்படிதானே. இப்படி என்ன ஒண்ணு, பல நாள் இரவுகள் சாப்பிடாம தூங்குறவர்கள் அந்த நாட்கள்லாம் நிறைய உண்டு. இருக்கிறாங்களா இல்லையா? உண்டு. பழைய ஆட்கள்கிட்ட கேட்டா தெரியும். சரி, இத மாதிரி உங்க பிள்ளைங்களை நீங்க செய்வீங்களா? கட்டாயம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கல, நம்ம சாப்பிடல, அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போகட்டும். இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு அவசியமே கிடையாது. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு தேவையே கிடையாது. 1 கிலோ கேக்க வாங்கி கொடுத்தாச்சுன்னா என்ன செய்யும், ஒன்னோட இருந்து ராவிடும். அப்படிதானே. இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்து எவ்வளவு கொடுக்குறீங்களோ ஆடி நொறுக்கி எடுத்துரும். இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படிதான். அப்போ தேவனுடைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம சில நேரங்களில் பிசாசு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின இந்த மனுஷனை இந்த காத்திருக்கிற ஒரே ஒரு சின்ன காரியத்துல சாத்தான் என்ன பண்றான் பாருங்க, அப்படியே அவனை டைவர்ட் பண்ணிட்டான். காத்திருக்காத, யாரு எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அல்லேலூயா. ஒரு சுவிசேஷ ஊழியக்காரை சுவிசேஷம் சொல்லணும். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கும். ஒவ்வொரு ஊழியம் இருக்கிறது, 5 வகையான ஊழியம். இன்னைக்கு பிரச்சனை எங்கன்னா, இன்னைக்கு அந்த சுவிசேஷ ஊழியக்காரன் இன்னைக்கு போதகர்களை மேய்க்கிறவனா மாறிட்டான். போதகர்களுக்கு என்னைக்கு இந்த ஊழியம் இப்படி வந்ததோ அன்னைக்கே சபை நாசமா போச்சு. இன்னைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க போதகர்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சுவிசேஷகன், ஒரு போதகன், ஒரு மெய்ப்பன் தான் சுவிசேஷகனுக்கு மெய்ப்பன். அல்லேலூயா. ஆனா இத நிறைய போதகர்கள் இன்னைக்கு உணர்றதில்ல. நிறைய போதகர்களுக்கு இன்னைக்கு தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சுவிசேஷகனுக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவங்களுடைய அந்த ஸ்தாபனத்தில் ஒரு சுவிசேஷகன் ஒண்ணு இல்ல. நம்ம ஐயா பெர்க்மான்ஸ் இருக்கிறார், அவர் ஒரு சுவிசேஷகன், அவர் மெய்ப்பர் அல்ல. அவர் ஃபாதர் தான் அங்க போய் படிச்சது, அவருக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். உன்னுடைய அழைப்பு என்ன? ஒருவன், ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய அழைப்பை அவன் தெரிந்து கொள்ளலனா, அவன் எந்த லெவல்ல யாரு கூட போய் இருந்தாலும் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவன் தரையோட தரதான் போவான். நான் அனுபவத்தில் சொல்றேன். அல்லேலூயா. நான் அனுபவத்தில் அதை சொல்றேன். ஒரு தேவ மனிதன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த லெவல்ல தான் போகணும். ஒரு விசுவாசிய தேவன் எப்படி அழைச்சி
ஆட்சி எதை கொடுத்திருக்கிறார் அதை கடைசி வரைக்கும் செய்யணும். பாதியில விட்டுட்டு போக கூடாது. சிலவங்க ஆர்வ கோளாறுல செய்வாங்க, கொஞ்ச நாள மடி உண்டாயிரும். அப்படி அல்ல, தேவ காரியத்தில் மடி இருக்கவே கூடாது. போராடிக்கிட்டே இருக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், அடியனோடு பேசும் அப்படி சொல்லி காத்திருக்கணும். சர்ச்சுக்கு வருவதற்கு முன்பாக காத்திருக்கணும். 1 மணி நேரமாவது காத்திருந்து ஆலயத்துக்கு வரணும். இல்லையா மொத்தமா சர்ச்சுக்குள்ள பேய் ஏறி கட்டி வச்சிடும். உங்களை ஒரு பேய் கட்டி வச்சிருக்கிறோம், தேவ வார்த்தை தேவ வசனத்தை கேட்க விடாதபடிக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஒரு செர போல படுத்திக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? காத்திருக்கல. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட், அது என்ன செய்யுது? நம்மளை அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். பிரசங்கிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் எங்க இருக்கும்? கரிச்சட்டியில இருக்கும். ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்னி இறைச்சி, கோழி இறைச்சின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம், அப்படிதானே? அவிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம், கறி வச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். போன உடனே தலையை உள்ள போட்டுருந்தோம், மாறிக்கிட்டே இருக்கும். மத்தியானம் முடிஞ்ச உடனே மொத்தம் ரூபா தருவேன்னா, அது தருவேன்னா, இது தருவேன்னா, இந்த மைண்ட் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க நினைப்பீங்க இது சாதாரண, நீங்க நினைக்காதுங்க. 100க்கு 100 லூசிபர் நம்மோடு கூட அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்மோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்மோடு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருவரும் நீங்க முந்தின நாள் காத்திருந்து வந்தீங்கன்னா தேவ மகிமை இங்க பயங்கரமா இருக்கும், தேவ பிரசன்னம் பயங்கரமா இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க நம்ம சோம்பேறியா வந்தோம்னா வார்த்தையும் சோம்பேறியா தான் இருக்கும். தேவையில்லை, ஆண்டவர் செய்வாரு, சொல்லுவாரு, உனக்கு தான் தேவையில்லை. சரி, பைபிள்ல ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கிறவனுக்கு பிடிக்க கொடுப்பாரு. புரியுதா? ஏன்னா உனக்கு தேவையில்லை, நீ பயன்படுத்தவும் மாட்டா, நீ கேட்கவும் மாட்டா, நீ பிரயோஜனப்படுத்த போறதும் கிடையாது. உனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அவசரப்பட்டுட்டான். 13வது அதிகாரம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த இது இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களுக்கும் பொருந்தும், இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஜனங்கள் ஆத்துமாக்கள் வர மாட்டாங்க, ஜனங்கள் சிதறி போறாங்க. அதனால என்ன செய், இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இனி நம்ம என்ன செய்வோம்? என்ன பெருசா வர வேண்டியது இருக்கிறது? எல்லா பாரம்பரியங்களும் ஆரம்ப நாட்கள்ல 20, 25, 30 வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், 50 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு தெரியாது, பாரம்பரியங்களை துரத்தின பெந்தேகோஸ்தே சபைகள் மறுபடியும் பாரம்பரியத்தை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜனங்கள் சிதறி போயிட்டாங்க, ஜனங்கள் பின்பற்றவில்லை. அப்போ இந்த ஜனங்களை நிலைநிறுத்தணும்னா சரி போகட்டும், என்ன கேட்டுட்டாங்க? ஒரு தாலியை கேட்கிறாங்க, சரி கட்டி விட்டுருவோம், இதுல என்ன குறைஞ்சா போவோம் அப்படின்னு யோசிக்கிறோம். சரி, ஒரு மாலையத்தானே போடுறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கிறது? எப்படி இதெல்லாம் வருகிறதுன்னு பாருங்க. இதற்காக நம்ம இந்த ஆத்மாவை விடணுமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு 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 மாம்சத்துல யோசிக்கும் போதும் மாம்சத்துல சிந்திக்கும் போதும் இவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் இழந்து சவுலாதான் இன்னைக்கு நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறான் பலிபீடத்துல. ஆனா ஏதோ பாத்தீங்கன்னா பவுல் மாதிரி பேசிக்கிட்டு நிப்பான். இப்ப பவுல் அல்ல பிரசங்க பீடத்துல 90% பிரசங்க பீடத்துல நிக்கிறது இன்னைக்கு நீங்க நினைக்கிற சவுல் அல்ல, பவுல் அல்ல, சவுல். புரியுதா? விழுந்து போனவர்கள், விழுந்து போனவர்கள். அல்லேலூயா. ஆமா, என்ன வேண்டி இருக்கிறது? ஆடம்பரம் இது சபைக்குள்ள புகுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் சிதறி போகிறாங்க.
ஜனங்களை நிறுத்தணும். ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிறது. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. என்ன ஒன்னே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. என்ன பிரச்சனை? மாதா பரமேறிய நாள் சீக்கிரம் வரும், காத்துக்கிட்டு இருங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு அதுக்கும், அதாவது இந்த கள்ள ஊழியக்காரனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லட்டா, ஒரு வேண்டாத வேலையை செய்து வச்சுட்டு வசனத்தை இருந்து பரட்டுவான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை விழத்தல்றது இந்த வசனம் தான். ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்துறதும் பைபிள், ஒரு மனுஷனை விழத்தல்றதும் பைபிள் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பைபிளை வச்சு உங்களை தூக்கி நிறுத்துவாரு, வசனத்தை வச்சு. பிசாசு இதே வசனத்தை வச்சு உங்களை கவுத்து விட்டுருவான். இப்ப புரியுதா? சாத்தான் வெளியே இருந்து ஒரு ஆயுதத்தெல்லாம் ஒண்ணு எடுக்க மாட்டான். அவன் பையன் என்ன செய்வான்? அங்கதான் ஓதுவான். இந்த ஓவர் வசன அறிவு, மிஞ்சின இந்த வேத அறிவு, பண்டிதர்னு சொல்லிக்கிட்டு இவன் பின்னாடி எல்லாம் போயிடாதுங்க. ஆவி இருக்காது, அனல் இருக்காது, செத்த பிரேதம். அதெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவான் பாருங்க, வேத ஆராய்ச்சியாளர். இதெல்லாம் யாரு? பிரேத குழி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இவன் விதண்டவாதங்களை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இவர்கள் கிருபையை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எனக்கு தெரியுங்கிற மம்மதையில இருப்பான். இவர்களால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட். ஆமா, பைபிள் ஆராய்ச்சி சபையில நடத்துவாங்க. பைபிள் ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? பைபிள் ஆராய்ச்சி. ஸ்தோத்திரம். இரண்டாம் தமிழ்ச்சங்க ஆராய்ச்சி மாதிரி, முதலாம் தமிழ்ச்சங்க ஆராய்ச்சி மாதிரி, அப்படிதானே? பைபிள் ஆராய்ச்சி. யாராவது பைபிள் ஆராய்ச்சிக்கு போறீங்களா? போங்க. லூசிபர் ஏறி உள்ள உட்கார்ந்துருப்பான். லூசிபர் ஏறி உட்கார்ந்துருவான். கவனம், ரொம்ப கவனம். இந்த பைபிள் ஆராய்ச்சி பண்றது, பைபிள்ல நோண்டி நோண்டி போறது, இந்த வேலையை விட்டுக்கிட்டு இயேசு கற்பித்து கொடுத்த ஒவ்வொரு வாக்கியங்களை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும் போதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. ஏங்க ஒருத்தனுக்கு பைபிளே தெரியாது, ஆனா அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு, தெரியுமா உங்களுக்கு? கேட்கப்பட்டா இல்லையா? கேட்கப்படலையா? அவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டு. அவனுக்கு வசனத்தை சொல்லி ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு நயவசனிப்பா என்ன செய்ய முடியாது, பேச தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு, நான் ஒரு பாவிங்கிறது மாத்திரம் தான் மைண்ட்ல இருந்தது. வசன அறிவும் வேத இதுவும் கூட 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 தவறு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு மனிதன். கிருபையில ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பயந்து போய் உட்கார்ந்து இருப்பான். ஆண்டவர் அடிச்சு விடுவாரு, நம்ம இதை செய்யக்கூடாது, தேவனுடைய தண்டனையில தப்ப முடியாது. செஞ்சாலும் கூட அவனுக்கு பயம் இருக்கும். ஆண்டவர் எப்படி இதுக்கு ஒரு தண்டனை தருவாரு? ஓடி போய் முழங்கால நிப்பான். தப்பு செய்யக்கூடிய என்ன செய்வான் தெரியுமா? தாவீதை எடுத்து வச்சிருப்பான். தாவீது 10 பொண்டாட்டி கட்டினாரு. சவுல், சோத்ரா சவுல் இல்ல, தாவீதுடைய பையன் சாலமோன் விக்கிரக ஆராதனை பண்ணாரு. அவர் நரகத்துக்கு போயிருப்பாரா பரலோகத்துக்கு போயிருப்பாரான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், சாலமோன் எங்க போயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வேத ஆராய்ச்சியில இதெல்லாம் வரும். ஒன்ன நம்ம சொல்லுவோம், இயேசு சாலமோனை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். இயேசு சாலமோனை மாத்திரம் குறிப்பிடல, நிறைய குறிப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனை விட நீங்க விசேஷித்தவைகள், அப்படிதானே? அந்த ட்ரெஸ் போடுற ட்ரெஸ்ல காரியத்துல ஒரு ஊமையை சொல்றாரு. பைபிளின் படி பார்த்தாச்சுன்னா சாலமன் நரகத்துக்கு தான் போகணும். பெரிய கொந்தளிச்சிடாதுங்க. சாலமனுக்கு சகோதரர் சகோதரிகள் தான். எங்க பைபிளின் படி பார்த்தா சாலமன் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா சொல்லுங்க? மாட்டிக்கிட்டீங்களா? வேதத்தின் படி பார்த்தால் சாலமோன் நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா? நான் புதிய ஏற்பாட்டு காலத்தை பத்தி பேசல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனை செஞ்சா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பைபிள்ல இருக்கிறது. அல்லேலூயா.
இவர் பண்ணினது மாத்திரமல்ல, கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பண்ணது மாத்திரம் இல்ல, என்ன செஞ்ச ஆரம்பிச்சாரு? அவர்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப அவர் எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். எப்பா பயம், ஒருவேளை சொல்லிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை நரகத்துக்கு தள்ளிடுவாரோ. பைபிளின் படி அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர். ஆனால் தேவனுடைய தீர்மானம் என்னன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய தீர்மானம் என்னன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வசனத்தின்படி பார்த்தா நரகம் தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அட்டூழியத்தை பண்ணி இருக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, யாருக்கு கூட கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் கணக்கு என்ன செய்யணும்? கூட கொடுக்கணும். அவனுக்கு அடி கூடுதலா, அவனுக்கு பிரச்சனை கூடுதல். ஏன்னா சாலமோன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த உலகத்துல கிடையாது. இன்னைக்கு இருக்கிறாரு எந்த முதல் பணக்காரனா இருந்தாலும் சரி, நீங்க பைபிள்ல வாசி பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஞானம் கடுமையான ஞானம். அந்த ஞானத்துல இருந்துதான் இன்னைக்கு தீர்ப்புகள் எல்லாம் உருவானது. பிரிட்டிஷ்காரன் பைபிள்ல இருந்துதான் ஒவ்வொன்னே எடுத்தான். ஒவ்வொரு காரியங்களையும் நியாயப்பிரமாணத்தில் இருந்தும் ஒவ்வொரு சாலமோனுடைய நீதிமொழிகள்ல இருந்தும் நிறைய காரியங்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தது? ஒரு குழந்தையை வெட்டி கொடுக்கிறது, அப்படிதானே? நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க, சின்ன கவுண்டர்ல பார்த்துருப்பீங்க. நான் சினிமா பார்த்துருக்கிறேனால சொல்றேன், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. எங்க இருந்து எடுத்தது? இங்க இருந்து எடுத்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட காரியங்கள், தீர்ப்புகளை பைபிள்ல இருந்து தான் எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. காத்திருக்கணும். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? காத்திருக்க மாட்டோம். இந்த இடத்துல என்ன செய்யறோம்னா, ஜனங்கள் வழி விலகி போறாங்க. அப்ப ஜனங்களை நிலைநிறுத்தணும்னா தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அதைத்தான் அவர் செய்தாரு. பலிதான், எல்லாம் ஓகே தான். ஆனா இங்கே சாமுவேல் சொல்றாரு, நான் வந்து சொல்லுகிற பிரகாரம் செய்யணும் சொல்றாரு, அப்படிதானே? இவன் அவனாக ஒரு பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்க இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் வந்து சொல்லாத காரியங்களை ஒரு கர்த்தருடைய மனிதன் எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பொழுதே அந்த சபை, அந்த ஊழியம் செத்து போனது என்று அர்த்தம். கைத்தாளங்கள் இருக்கும், ஆனால் அது ஓசை இல்லாத கைத்தாளமாக இருக்கும். ஸ்தோத்திர பலிகள், ஜபங்கள் இருக்கும், ஆனால் அது ஆகாயத்தில் சிலம்பம் பண்றது போல இருக்கும், பிரயோஜனம் இருக்காது. நாம் இன்னைக்கு நிறைய இதைத்தான் செய்துகிட்டு இருக்கிறோம். எங்கே ஜனங்கள் சதறி போயிருவாங்களோ, எங்கே இவர்கள் நம்மளை விட்டு போயிருவாங்களோங்கிற ஒரு கவலையில தான் சில காரியங்களை சபைக்குள்ளாக கொண்டு வராங்க. காணிக்கை, நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, நிறைய பணம் கொடுப்பாங்க, நிறைய ஊழியத்தை தாங்குவாங்க. ஸ்தோத்திரம். என்ன ஒரு மாலையும் ஒரு தாலியும் கட்டினா குறைஞ்சா போவாங்க, செய்யட்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் வருது பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்மள அது பிசாசு கீழே தள்ளி விட்டுருவான் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் சடங்காச்சாரங்கள் கணக்கு வழக்கு இல்லாம பாருங்க. 40 நாள் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்காரங்க தான் லெந்து நாள் கொண்டாடுறான், அப்படிதானே? லெந்து நாட்கள். ஆனா நம்மால ஆரம்பிச்சாச்சு, நம்ம ஆட்களும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க இருந்து வந்தது? எப்படி வந்தது? இந்த அனுபவம் தான், இந்த சவுனுடைய அனுபவம் தான். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உட்கார்ந்துகிட்டு தம்மோசுக்கு அழுதை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டான். வேலை நிறைய இருக்கு, காரியம் நிறைய இருக்கு. ஆமா, லெந்து கால உபவாச கூட்டம், லெந்து கால எழுப்புதல் கூட்டம். எங்க போய் யாரை எழுப்ப போறான்னு எனக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் கூட்டம். போகக்கூடியவங்களும் எழும்பல, இருக்கிறவனும் எழும்பல. நான் சொல்ல நினைப்பேன், எங்க யாரை எழுப்பலான்னு நினைக்கிறாங்க? இந்த அரசியல குதிச்சிடலாம் குதிச்சிடலாம்னு சொல்ற மாதிரி எங்க போய் குதிக்க போறான்?
எழும்பாது. அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், வாய்ப்பே இல்லை. இப்ப என்ன வச்சு ஒரு கூட்டம் நடத்தினாலே ஒரு எழுப்புதல் உண்டாகாது. காரணம், அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டாதான் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. சும்மா மாம்சத்துல போய் என்ன செய்ய முடியாது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காத்திருப்பு இல்ல. ஜனங்கள் செதறி போயிடுவாங்க. ஜனங்கள் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, மாறி போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சாத்தான் சபைக்கு எப்ப வர்றான்னா, என்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலக பிரகாரமான வழிபாடுகளில் சிக்கி அதை செய்ய ஆரம்பிச்சோமோ, காத்திருந்து தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்காதபடிக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சோமோ, அன்னையிலிருந்து பிரச்சனை தான். 7 நாள் காத்திருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் சொல்லக்கூடிய நேரத்துல காத்திருக்காம மாம்சம் பேசுறத சபையில பேசுவான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமான காரியத்தை நான் சொல்றேன். அல்லேலூயா. 7 நாள் காத்திருக்கிறான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றேன், நான் 7 நாள் உபவாசம் இருந்து தேவனிடத்தில் இதை பெற்றுக்கொண்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அது வேதத்துக்கு புறம்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியமாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது இது இப்படி இருக்குமா நம்ம தியானிக்கும் போதுதான் மேட்டர் தெரியும். காரணம் என்னன்னா, தேவ சத்தம், தேவ காரியம், தேவ வழிநடத்துதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எழும்பி இருப்பேன். ஆனா நான் 7 நாள் காத்திருந்ததெல்லாம் உண்மைதான். என் மாம்சத்துல நான் சிந்திச்சிருப்பேன். சாத்தான் எனக்குள்ள ஒன்ன போட்டிருப்பான், என் ஆவில ஒன்ன போட்டிருப்பான், ஆப்பா இதை செய்ய அப்படின்னு. அவன் நான் என்ன நினைக்கிறேன், இத கர்த்தர் தான் என்கிட்ட பேசினாரு, இது தேவன் தான் என்கிட்ட சொன்னாரு. அநேக தேவ மனுஷர்களும் விசுவாச பிள்ளைகளும் இப்படிதான் நீங்க விழுந்துகிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க காத்திருக்கிற நிறைய நேரங்கள்ல தேவன் என்னிடத்துல பேசிவிட்டார். நான் சமீபத்தில் ஒரு கதை சொன்னேன். ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட, நான் ஒரு நாள் பேசின இதில் சொன்னேன், நல்லா புரிஞ்சு கேட்கணும் அந்த கதையெல்லாம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்து அழுது கண்ணீர் விட்டு ஜோம் பண்றாரு. ஒரு பெரிய ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது ஒரு வாலிபன் பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாலிபன் இவரை பார்த்தவன தாங்க முடியல. உடனே தட்டி கேட்கிறாரு, என்ன பிரதர், என்ன பிரச்சனைன்னு. நான் வாழ்க்கையில ஒரு தொழில் செய்த எல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அந்த தொழில் அப்படின்னு. வட்டி இல்லாதபடிக்கு, நான் சொல்றது கொஞ்சம் வருஷம் இருக்கும், 10 லட்சம் ரூபா, எந்த எழுத்தும் இல்லாதபடிக்கு 10 லட்சம் ரூபா அப்படியே தூக்கி என்ன செய்யறாங்க, ஆமா நான் கொடுக்கிறேன், நீ செய்யற பிசினஸ்ல என்ன செய்ய, ஆமா வருகிற அந்த ஒரு பகுதி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து என்ன செய்ய, கிளியர் பண்ணிடுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு 10 லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு. வாங்கி நேர போய் ஒரு புல்லட், என்னது புல்லட், அப்படியே பார்த்தாச்சுன்னா புல்லட்டுக்கு உயரம் தான் ஆளு. இந்த புல்லட் இருக்குல்ல, கீழே போடணும்னா கட்டா தான் போடணும், ஒரு ஸ்டூல் போட்டு தான் இறக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கு. எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஆளெல்லாம் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலாக வந்தாச்சு. வந்தவொடனே காசெல்லாம் கொண்டு வச்சு பார்ட்ஸுக்கும் என்ன செய்யாது, குக்கரு எல்லாம் கொண்டு கொடுத்து எடுத்து பானையெல்லாம் கொடுத்து, பயங்கர அமர்க்கலமா இருக்கு. எனக்கு என்னதோ இது கள்ள மாதிரி தோணுது. அப்ப பயங்கர ஆவியில இருப்பேன். இப்பதான் கள்ள யாரு நல்ல யாருன்னே தெரிய மாட்டாங்க. அப்ப எல்லாரையுமே சந்தேகமா தான் பார்ப்பேன். நான் வந்த புதுசுல யாரையும் நம்ப மாட்டேன். யாரை பார்த்தாலும் ஒரு டவுட்லேயே தான் பார்ப்பேன். எனக்கு என்னதோ அப்படி வருவான். ஆனா நான் ஒரு பெரிய பிரசங்கி ஆகும்போது நீங்களாம் டை கட்டிட்டு என் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். புரிஞ்சா உங்களுக்கு? அவனுக்கு இந்த கர்ச்சீப் எடுத்து கொடுக்கறது இதுக்கெல்லாம் யாரா, நான் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரசங்கம் தான் உண்டு. ஆமாம், அந்த பிரசங்கம் என்ன, ஐயோ எனக்கு மறந்து போச்சே. ஆமாம் ஆமாம், இது தாவீது தான். எல்லாருக்கும் ஒரு தாவீது கிடச்சிருக்காரு. அந்த தாவீதை வச்சு தான் மேலையும் கீழையும் பிரசங்கம் பண்ணுவான்.
எந்த சர்ச்சைக்கு போனாலும் அந்த தாவீது கதை தான். அல்லேலூயா. ஆமா, தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். எங்க போனாலும் சரி, அந்த சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா பாஸ்டர் பிரசங்கத்துக்கு கொடுப்பார். கொடுத்தாச்சுன்னா உபவாச கூட்டத்திலையும் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அடுத்தது சங்கீத பகுதியை எடுத்தாலும் தாவீது கர்த்தரை உயர்த்தினார். மேல நின்றுட்டு சில நேரம் கச்சபச்சா கச்சபச்சா கச்சபச்சான்னு அந்நிய பாசை வேற பேச்சு போடுவான். அப்போ நடந்த சம்பவம் இது. கடைசியில் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தா கார்ல வர ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, காரு தொழிலும் இல்லை சரியா, திடீர்னு காரு பயங்கர பந்தா. இவனே போஸ்டர் அடிச்சு இவனே ஒட்டுவான். எழுப்புதல் கன்வென்ஷன் ஒட்டி சர்ச்சைகளை போய் என்ன செய்வான். அதான் ஒரே பிரசங்கம், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இடைக்கிடைக்கு அந்நிய பாஷைக்கு குறவே இருக்காது. சப்பலை கலத்திடுவான். வந்து விட்டா நீங்களாம் இப்ப துள்ளி குதிச்சு இப்படி உறங்கிட்டா இருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன எப்ப ஆவி பயங்கரமா இருக்கு. இப்ப பிரச்சனையே இதுதானே. நானும் இனி என்னத்தையாவது ஒரு அந்நிய பாஷைய பிரசங்கத்தில் பேச போறேன். அப்பதான் உங்களுக்கு உறக்கம் வராது, ஆவி இறங்கும். அல்லேலூயா. தப்பு கிடையாது, இது உங்க தப்பு கிடையாது, இது வேற, அவ்வளவுதான். அப்போ இந்த மனுஷன் பயங்கரமா பேசுவான். அந்த ஒரு பிரசங்கத்தை பேசுறான்னு நீங்க சாதாரணமா கிடையாது, துள்ளி குதிக்க வச்சிருவான். அப்படி பேசுவான் பாருங்க. எல்லாம் முடிஞ்சாச்சு. ஒரு கட்டம் வருகிறது, அவன் நெருக்கடி கொடுக்கிறான். நெருக்கடி கொடுக்கிறான். இவன் சர்ச்சில் வந்து இதை சொல்றான். சம்பவத்தை கேட்டாச்சு. சம்பவத்தை கேட்ட உடனே நான் சொன்னேன், உடனே சர்ச்சில் ஒரு உபவாச கூட்டத்தை அறிவிக்கிறாங்க. நான் பொய் பேசல, இதெல்லாம் ரொம்ப கவனம். எதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஒருத்தனை ஏமாத்தி கொள்ளையடிச்சு ஒருத்தன் காசை களவாண்டு, நான் சொல்லுவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீ தப்பு செஞ்சா உன்னை என்ன செஞ்சிருக்கலாம்? உபவாசம் போட்டு காப்பாத்தலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ பிரசங்கம் வேற பண்ண போற. ஒரு அவனு ரட்சிக்கப்பட்டவன், அவனு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அப்ப எனக்கு பைபிள்ல ரொம்ப தெரியாது, ஆனா ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர்னு தெரியும். அல்லேலூயா. உபவாச கூட்டம் ஒரு வெள்ளிக்கிழமை ஆயத்தமா இருக்கிறாங்க. எல்லாம் நல்ல கவனமா கேட்டுக்கிடுங்க. காத்திருப்பு கூட்டம். யாருக்காக? கள்ளனுக்காக ஒரு காத்திருப்பு கூட்டம். கள்ளனை காப்பாற்றுவதற்காக. எந்த சபையாவது காத்திருக்கிறீங்களா? கவனம். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவமானப்படுத்திடுவார் ஆண்டவர். இந்த திருடனுக்காக என்ன செய்யறாங்க? ஒரு கூட்டம் பயங்கர ஜபம். ஏன்னா சர்ச்சைக்கு நல்ல செய்வான். அதனால அவன் அதான் சொல்றோம்ல, களவாண்டோ எவனை கொள்ளையடிச்சினாலும் சரி, ஊழியத்துக்கு செஞ்சா என்ன செய்யணும்? அவனுக்காண்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற சீர்கேடே இதுதான். கவனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. அளவு மிஞ்சி போயிட்டு இருக்கிறது. நான் அதுக்கு மேல பேச விரும்பல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இந்த மனுஷனுக்காக காத்திருக்கிறாங்க, எல்லாம் காத்திருக்கிறாங்க. நான் காத்திருக்கல, நான் போயிட்டேன். என்ன பிரதர், நீங்க எப்போ மாம்சத்திலே தான் இருப்பீங்க? நான் யாரா? மாம்சம். யாரி மாம்சத்துல? நான் சொன்னேன், நான் உலக மனுஷனாக இருக்கும்போது கூட இதுல எல்லாம் நான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு வரமாட்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் உலக மனுஷனே இருக்கும்போது கூட இந்த மாதிரி பட்ட காரியத்துக்கு இவனெல்லாம் நொறுக்கி இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி இவன் செய்த வேலைக்கு அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் இல்ல நிறைய இல்லாட்டால ஒரு சின்ன நீதி என்கிட்ட உண்டு. நான் போயிட்டேன். 2 மணி வரைக்கும் ஜபம், அந்நிய பாஷை அபிஷேகம், காத்திருப்பு. சர்ச்சில் உள்ளவங்க சொல்றாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார், தேவன் வெளிப்படுத்தி விட்டார், ஆண்டவர் இவனை காப்பாற்றி விட்டார் என்று. நான் ரூம்ல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்ன ஆண்டவர் இங்க நடக்கு? பெந்தைகோஸ்தே சபை என்னெல்லாம சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? எனக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? உண்மையா சொல்றேன், என்ன அறியாம கண்ணீர் வருது. ஒரு நீதியே இல்லையே. ஆரம்ப காலகட்டங்கள், ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷம் நான் நினைக்கிறேன், முதல் வருஷம் தான் ரொம்ப மனக்கசப்பா இருக்கிறது. சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். சரியான தண்ணீர். அந்த தண்ணீர் முங்கி போகும்போது
அந்த தண்ணிக்குள்ள ஒரு கூண்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான், தண்ணிக்குள்ள கிடந்து தத்தளிச்சுட்டே இருக்கிறான். நேரம் அந்த தண்ணிக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள போறான். கூண்டு லாக் ஆயிட்டு. நான் இந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட சொல்றேன், பேரை சொல்லல, ஒருத்தர் சொல்றேன். இதுதான் வெளியே வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சாச்சு, நம்மளும் கஞ்சி குடிக்கணும்ல. அப்ப பேச்சுவார்த்தை நடக்கு. என்ன பவர், என்ன அபிஷேகம், ஆண்டவர் பதில் கொடுத்தார் பாத்தீங்களா. பல விசுவாசிகள் வெளிப்பாடு. யாருக்கு? கள்ளனுக்கு. என்ற தெளிவா பேசினார் கர்த்தர். நான் சொல்றேன், அந்த மனுஷன் சொன்னேன், அவர்கிட்ட ஒரு நீதியை கேட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை முதல்ல கர்த்தர் கேட்பாரா? அப்படிப்பட்ட இயேசு எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. நான் நம்பி வந்த இயேசு அப்படிப்பட்ட இயேசு அல்ல. ஒரு அப்பாவி, அவன் நம்பி கொடுத்திருக்கிறான். இவன் காரியம் பைக்கே வாங்கி, இவன் போஸ்டர் ஒட்டி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து, இவன் பந்தா பண்ணி காசு சோலி முடிச்சிட்டு 5 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல போட்டுக்கிட்டு அதுலயும் உள்ள காசை கொடுக்காம இருக்கிறான். இது அநியாயம். இவனை யாரும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், எப்படி இருக்கும்? ஒரு சர்ச்சே சொல்றாங்க, ஒரு ஊழியமே சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க தேவன் கேட்டாச்சு. ஏன்னா ஜபம்னா இப்ப நீங்க எல்லாம் பார்க்கணுமே. அப்பதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே சந்தேகம் வந்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீதி இல்லாத காரியத்தில் ஆவில நிறைஞ்சி ஜெபம் பண்ண புட்டாவி வந்துன்னா வராது. பைபிளை நல்ல பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தாரு, எதற்கு வந்தாரு, என்ன காரியத்துக்கு வந்தாரு. சும்மா அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்னைக்கு வேற ஒரு லைன்ல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சரி, வேண்டாம், அந்த சப்ஜெக்டுக்கு போகலாம். சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு போன் வருகிறது, பிரதர். ஏன்னா இவனும் ஏதோ ஒரு உபவாச கூட்டத்தில் போயிருந்து கண்ணீர் அடிச்சுட்டு இருந்திருப்பான். யாரு? வெள்ளிக்கிழமை இல்ல, உபவாச கூட்டத்தில் இருந்து ஆண்டவரே 10 லட்சத்தை கொடுத்தேனே, ஏமாத்திட்டேனே அப்படின்னு. அப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, அவங்கிட்ட தான் கர்த்தர் பேசுனது, இங்க பேசல. பிரதர், நான் ஜெபம் பண்ண பிரதர், கர்த்தர் சொன்னார் உங்களை மன்னிக்க சொல்லிட்டாரு, வாங்க, உடனே நான் இங்க இருக்கிறேன். ஆமா, நம்ம பழையது மாதிரி நண்பர்களா இருக்கணும். நான் துள்ளி குதிச்சே, வெற்றி வெற்றி வெற்றி, இந்த வாரம் கிடா அறுத்துடலாம். மண்டைய சொரிஞ்சேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் அந்த சில காரியங்கள் அப்படி நிற்பேன். சொரிஞ்சிட்டு, என்ன ஆண்டவரே, நான் பார்த்த தரிசனம் சொப்பன அப்ப எனக்கு தான் சாத்தான் கொடுத்ததா, லூசிபர் தந்தா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தகச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு உள் மனசு, நான் இதெல்லாம் மாம்சம். அது முடிஞ்சு எனக்குள்ள குழப்பம் வந்தா மாம்சம் வரும். அப்படிதானே? என்னது மன்னிச்சுட்டானா சொல்லி உடனே என்ன பரியாசம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாத்தீங்களா, மாம்சம். அவரு அப்படிதான் மாம்சத்துல ஏதாவது சொல்லுவாரு. அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அங்க இருந்து ஒரு போன் வருது, மறக்க வச்சு, அது 3:30 மணிக்கு. பிடிச்சி வச்சு கையெல்லாம் கட்டி வச்சு அடிச்சு சைன் வாங்கி விட்டானோ பாஸ்டர். எவிடன்ஸே கிடையாது. அவன் ஒரு பெரிய பார்ட்டியாக்கம், ஏகப்பட்ட கிரிமினல் 1000 கொண்டு வச்சு உள்ள வந்து அவனை வாராம மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கதவை சாத்தி 5-6 குத்த கொடுத்து, அது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. மொத்தமா எழுதி வாங்கிட்டான். எல்லா பத்திரத்துல கையெழுத்துன்னு சொன்னான். ஆனாலும் அவன் நீதிமான். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு எந்த வட்டியும் வேண்டாம், நீ பரவாயில்ல, நஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, போட்டிருக்க எவ்வளவு பொருள் போட்டிருக்கிறா, எவ்வளவு காரியம் போட்டிருக்கிறா, அது அவனை பிரிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் காசை கொடுன்னு சொல்லி இருக்கிறான். யாருங்க நீதிமான், யார் நல்லவன்? இதான் காத்திருப்பு. அல்லேலூயா. காத்திருக்கும் போது பிசாசும் பேசுவான், கர்த்தரும் பேசுவார். அல்லேலூயா. அதனால நான் காத்திருந்தேன், ஜபத்துல 3 மணி நேரம் இருந்தேன். ஆண்டவர் தான் என்னிடத்துல பேசினார்னா தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கவனம். அது வசனத்தோடு பொருந்தி போகிறதா, அது ஆவிக்குரிய காரியங்களில் பொருந்தி போகிறதான்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இல்லன்னா இந்த சவுலுடைய வாழ்க்கையில எது நடந்ததோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். வாசிங்க ஒரு வசனத்தை, எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம்.
எபிரேயர் 6:15. எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கிறதா? பொறுமையா காத்திருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 25 வருஷம் கிட்டத்தட்ட காத்திருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த மனுஷன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். சொந்த ஊரை விட்டுட்டு வரார், சொந்த குடும்பத்தை விட்டுட்டு வரார், தன்னுடைய இனம், சாதி, சொத்து, பணம், காசு, அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு பரதேசி மாதிரி வாராரு கர்த்தருக்கு பின்னாடி. ஊரெல்லாம் எவ்வளவு பரியாசம் பண்ணி இருப்பாங்க பாரு. இயேசுன்னு ஒருத்தரா பாத்தியா? நம்ம இங்க இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான், இங்க இருக்கும்போது எவ்வளவு நல்லவனா, எவ்வளவு அவனுக்கு அப்படி இருந்தது, எவ்வளவு கத்தா இருந்தான். இந்த ஊருக்கு அவன் தலைவர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். நான் பாரு, பரதேசி மாதிரி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், ஒண்ணு இல்லாதவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் பேசியிருக்கலாம். இயேசுக்கு பின்னாடி போனா ஒருவேளை நீங்க ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம். இங்க இருந்து அவன் போனதுனாலதான் அவன் ஒண்ணு இல்லாம போனான்னு சொல்லலாம். ஒண்ணு மாத்திரம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஒரு காரியத்தை உங்களோடு பேசினது உண்மை என்றால், நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, எனக்கெல்லாம் குழந்தை கிடைக்காதுன்னே பேசினாங்க. எங்க ஊர்ல முதல் கல்யாணம் ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பண்ணேன். நான் எங்க அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க, என்ன உங்க பையன் இப்படி எல்லாம் செய்யறான்? கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. என்னெல்லாம் பேசியிருப்பான், இப்படி பண்ணிட்டான அப்படின்னு. சரி, ஆனா எனக்கு அப்பவே தெரியும் நம்ம கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கணும். நிச்சயமா பேசியிருப்பாங்க. பாத்தியா, நல்ல நேரம் பார்க்கல, நல்ல நேரம் பார்க்கல, ராகு காலம், அந்த காலம், இந்த காலம், எந்த காலம், என்னெல்லாம் உண்டு எல்லாம் பேசுவாங்க. போயும் ஒரு செவ்வாய்க்கிழமையில போய் சாயந்தரம், அதுவும் கரிநாள்ல போய் திருமணம் பண்ணிட்டான். கரிநாள்ல எல்லா வேலையும் செய்வான், இது மாத்திரம் செய்யக்கூடாது. கட்டாயம் பேசியிருப்பாங்க. அதனால தான் வாஸ்து பார்க்காம வீடு போட்டான். பன்னி மூலையில கொண்டு என்ன கொண்டு வச்சுட்டான், கிச்சனை வச்சுட்டான். அடுப்பு எரியாது. பன்னி மூலையில கிச்சனை வச்சா என்ன செய்யாது, கொளுத்தி பாருங்க, உங்க அடுப்பு எரியாது, அணைஞ்சே பேரும். அப்படிதானே? ஆமா. பன்னி மூலையில போய் உட்கார்ந்து பாருங்க, போவாது. டாக்டர் கிட்ட தான் போகணும். நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் ஒரு காட்டா இயேசு கிறிஸ்துவுடைய இதுல இந்த பாரம்பரியத்தை நான் வெறுக்கிறவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதை நம்புகிறவர்களை நான் குறை சொல்ல போகல. சிலவங்களுக்கு அது நம்பிக்கை. எப்படி வாழ முடியும்? வடக்கு திசையா தெற்கு திசையா? மற்றவர் தலையை வச்சு படுத்த திசை எதுப்பா? எனக்கு அந்த திசை தெரியல. அந்த திசையில கொண்டு வாசல போட்டிருக்கு. வாசலுக்குள்ள போக முடியாது. நீங்க வாசலுக்குள்ள போனாலே உங்களுக்கு என்ன ரத்தம் கக்கி செத்துருவீங்க. முட்டா. அதாவது என்ன இதுல வேதனை என்ன, ஊழியக்காரங்க அப்படி செய்யறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு பகுதியில மேடா இருக்கு, மண்ணை அடிச்சு குதிச்சிருக்கான். நககளத்துல பெந்தைகோஸ்தே, நககளத்துல முட்டைகோசு. நான் நககளத்துல உங்களை குறை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் கண்ணால பார்த்தது. என் கூட அன்னைக்கு யார் வந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்சன் சோத்திரம் எனக்கு மைண்ட்ல இருந்து இப்சன் கேளுங்க. போன உடனே இப்சன் கேட்ட அண்ணன் என்ன, அவர்தான் லேசா சொல்லி இருந்தாரு, இது வேறையாக. ஏன்னா எனக்கு இதை பத்தி தெரியாது.
ஆனா ஜப வீரர்கள், ஆவிக்குரியவர்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள். ஆமா, இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா 2 டாரஸ் லாரி மண் எடுத்து வீட்டையே மூடிட்டா ஓத்திரமே இல்லை, மேடாயிரும். இவ்வளவு உயரத்துக்கு அடிச்சு போட்டிருக்கு. என்னன்னு கேட்ட ஒரு பதில் கொடுத்தாங்க பாருங்க. ஒரு பாஸ்டர் ஜோமண்ணா வந்தாரு. யாரா? பாஸ்டர். அதெல்லாம் பாஸ்டர் அல்ல, பாஸ்டர். அவன் பொறுக்கி. அவன் நீ மந்திரவாதியா? நீ மந்திரவாதியா? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? சுடுகாட்டையும் சரிப்படுத்தி தேவ மகிமை அங்கே கொண்டு வருவதுதான் வேலை. அல்லேலூயா, தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் போய் கால் வைக்கிற இடம் அது பரிசுத்த பூமி. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இருக்க முடியாது, தப்பு கிடையாது. நீங்க சில வீடுகள்ல நீங்க இருக்க முடியாது, சுத்தில அவ்வளவு பிரச்சனை இருக்கும், அவ்வளவு போராட்டம் இருக்கும். நான் சொல்லுவேன், ஏன் மாற சொல்றதுன்னா உங்க விசுவாசத்துல நீங்க அதுல நின்றுகிட மாட்டீங்க. அதனாலதான் சில நேரம் நான் மாற சொல்றது, மற்றபடி கிடையாது. நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், நீங்க அதுல நின்று போராடி ஜெயிப்பீங்கன்னா இருங்க, எனக்கு தெரியாது, அது உங்கள் விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னா பலன் தெரியும், உன் பலத்துக்கு நீ அது கூட மோதிக்கிட மாட்டா. அதுக்கு நீ ஒதுங்கி இன்னொரு இடத்துல உட்கார்ந்து நினைச்சு சந்தோஷமா இருந்தா சொல்றதே தவிர வேற ஒண்ணு அதுக்கு கிடையாது. நடந்த சம்பவம் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாரு வாஸ்துப்படி இத மேடாக்கணும்னு சொன்னாரு. அதனால 3-4 டிம்பம் மண் அடிச்சு அதை மேடாக்கி இருக்காங்க. ஜன்னல் மட்டத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நீங்க அடிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாத்தான் கொண்டு வருவோம். பாத்தியா, நீ நல்ல நேரம் பார்க்கல, நீ டைம் பார்க்கல. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பிசாசு செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? உங்க மனசு முதல்ல குழப்புறது. நல்ல காத்திருப்பீங்க, 24 சோத்திரம் 3/4 வருஷம் இவரு காத்திருந்து கொஞ்சம் காத்திருக்காம இருந்திருந்தா கூட சம்பவம் வேற மாதிரி மாறி இருக்கும். கர்த்தர் ஒருவேளை கொடுத்திருப்பாரு, ஈசாக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. ஏசாவ மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாரு, பிசாசு கொடுத்திருப்பான். ஏசாவ மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பா, எல்லாமே டோட்டல் அவுட் ஆயிருக்கும். அந்த மனுஷன் பொறுமையா இருந்தார். காரணம், அவர் ஒரு இடத்துல அவசரப்பட்டதுனால அடி வாங்கிட்டாரு. சாத்தா ஒரு இடத்துல என்ன செய்தா, பலி செலுத்துற நேரத்துல சோத்திரம் அந்த சரியாக அந்த துண்டங்களை அவர் வெட்டி சரியாக வைக்காதபடியினால், அந்த பலியில் குறை இருந்தபடியினால் அந்த இடம் முழுவதும் காரிருள் மேகங்கள் மூழ்கி ஆபிரகாம் வஞ்சிக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு அடி வாங்கியாச்சு. நல்ல காத்திருந்தார், சூப்பரா தான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிறது. ஒரு சாபத்தை வாங்கிக்கிட்டு நிற்கிறார். தன்னால தன்னுடைய அந்த இஸ்ரவேல் சந்ததி ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியத்தை அனுபவிக்க போகிறத நினைச்சு வேதனைப்பட்டதுனாலதான் இந்த காரியத்தில் ஃப்ரீயா விட்டுட்டார். பொறுமையோட காத்திருக்கிறார். தனக்கு தேவன் சொன்ன காரியம் நடக்கும். காத்திருங்கள், அவசரப்படாதுங்க. எந்த காரியத்திலையும் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். பதில் கிடைக்கவில்லை என்றால் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் ஆராதனை சமயத்தில் ஏதோ ஒரு வழியில கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை பேசுவார். அல்லேலூயா. இல்லை என்றால் உங்களோடு நேரடியாக கூட பேசலாம், வசனங்கள் மூலமாக பேசலாம். ரொம்ப கவனம். பொறுமையோடு காத்திருந்தார் ஆபிரகாம். நாம் இன்னைக்கு பொறுமையோடு காத்திருக்கிறோமானா இல்ல. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, 25 வருஷம் இன்னும் பாருங்க. யோபு சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில யோபு 14 வீட்டுல போய் வாசிங்க, எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும். யோபு ஒரு சின்ன மிஸ்டேக் அவர் பண்றாரு. நான் அவர் பாவின்னு சொல்லல, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிதான். யோபு 1வது அதிகாரம் 2வது 3வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா தேவனை மகிமைப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. அப்படிதானே?
உண்மைதானே? ஆனா அதுக்கு அடுத்தது போக போக பாத்தீங்கன்னா டக்குனு சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய பிறந்த நாளை அவர் என்ன செய்யறாரு? சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, முதல் நாள் சாத்தான் லூசிபர் தாக்குறான். யார? யோபு. லூசிபர் இருந்து கிட்டத்தட்ட தப்பி வரார். நீங்க அந்த 4வது அதிகாரம்ல வீட்டில் போய் வாசிங்க. அடுத்தது இந்த லூசிபர் யாருக்கிட்ட போறாங்கன்னா, லிவியதான் சொல்லக்கூடிய ஒரு ஆவிகிட்ட போறான். இருக்கும் 4வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும். நான் வாசிச்ச ஞாபகம் இருக்கு. வீட்டில் போய் வாசிக்க. நான் இதெல்லாம் குறிச்சு வைக்கல. அந்த லிவியதான் சொல்லக்கூடிய அந்த பாம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோணலான சர்ப்பம். அது என்ன சர்ப்பம்? கோணலான பாம்பு. நம்முடைய நாவு ஒரு கோணல் உள்ளதுதான், புரியுதா? அது சுழத்தம், அப்படிதானே? நீங்க எப்படி வேணாலும் இந்த நாக்கை போட்டு சுழத்தலாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பார்த்தா அதான் அந்த லிவியதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை எவனால அடக்க முடியுமா? அதுக்கு மூக்கனாங்க போட முடியுமா? போட முடியாது. அது நீங்க வேற எதுவும் விசேஷமா நினைச்சாங்க, உங்ககிட்ட தான் அந்த ஐட்டம் இருக்கு. இதான் அந்த செம ஐட்டம். இதான் அந்த இடத்துல தான் பிசாசு விளையாடணும். லூசிபர் முட்டி மோதி தோத்துட்டான். அடுத்து சொல்றான், எப்பா நீ கவலைப்படாத, நான் போறேன். யோபு அவருடைய நாக்குல நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு நாட்களை சபிக்கிறாரு, ஒளியை சபிக்கிறாரு. ஒளி என்றால் தேவன். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாட்சி பாருங்க, சரியா? 3 நாளை தொடர்ந்து வாட்சி பாருங்க. வீட்டில் போய் அந்த நான் இப்ப சொன்ன விஷயங்களை நீங்க தியானிச்சு வாசிக்கும் போது மேட்டர் நிறைய அதுல இருக்கும். ஒளியை சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீ உன் பிறந்த நாளை நீ சபிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன இருக்கிறது? பைபிள்ல வசனம் இருக்கிறது. ஆனா அது நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல நம்மளை அறியாம இந்த லிவியாதானுக்கு இடம் கொடுத்துருவோம். நான் பிறந்து பிறக்காம இருந்திருக்கலாம். ஏன் நீ யோக்கியமானு கேட்டா யோக்கியம் இல்லை. நான் நிறைய நாள் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லி இருக்கிறீங்களா? என்ன எக்ஸ்ட்ரா? தேவன் படைத்த அந்த வெளிச்சம், ஒளியை நாம இருளாக மாற்றுவது. தாறுமாற சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேதனை தாங்க முடியல. இதை நான் குறையா சொல்லல. யோபு என்ன செஞ்சாரு? சபிச்சாரு. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? விட்டுட்டு ஓடி போயிருப்போம். அல்லேலூயா. யோபுடைய மனைவி சொன்னாங்களாமே, அப்படிதானே? உன் ஜீவனை விட்டு செத்துப்போ அப்படின்னு சொன்னது போல. ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி சொல்லலன்னு கூட இன்னொரு வேதாகமத்தில், இங்கிலீஷ் வேதாகமத்தில் அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. எபிரேய பாஷையில அது அந்த வியாக்கியானங்கள் மாறிவிட்டது என்று கூட சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது. காரணம், அதே மனைவியோடு தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்படிதானே? நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, யோபு பரிசுத்தமானவர். அல்லேலூயா. இப்ப பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? யோபு பரிசுத்தமானவர். யோபு வேற தப்பு செய்ய மாட்டாரு. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டாரு. ஆகவே அந்த மனைவியோடு தான் அவர் வாழ்ந்திருப்பாரு. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல காத்திருப்பு இல்லாதபடியினால் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு வசனந்தோறும் மாசந்தோறும் மங்கள வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன வார்த்தையா? சதி மங்கள தபரனே. ஒரு ஆளு எனக்கு காமெடினா தாங்க முடியாது. மங்கள வார்த்தை மாசத்துல வாரம் மங்கள வார்த்தை. ஏங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு மங்கள வார்த்தையை தான் தருவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தீங்கான வார்த்தையை அவர் வச்சிருக்கிறாரு? சோத்திரம். தீங்கு நம்ம கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட கிடையாது. சரியா? பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். உங்களை அழைக்கும் போது பேசினார்ல, அது நடக்கும். உங்களை அழைக்கும் போது பேசின காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அது ஆண்டவருடைய வாழ்க்கையில நடக்கலன்னா பிரச்சனை நம்ம பேசின காரியங்கள் தான். சரியா காத்திருக்கல, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை இல்லை. பொறுமையோடு இருங்க.
இயேசுவே இயேசுவே இயேசுவே. சரி, ஒருவேளை அது நடக்கலனாலும் பரவாயில்லை, சோத்திரம் சொல்லிட்டு போய் முடிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிற என்னன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான், அவ்வளவுதான், போயிட்டே இருக்க வேண்டியதா. ஏன்னா அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவர் எனக்கு தேவன். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அது எனக்கு நிறைவேறாட்டாலும் எனக்கு பரவாயில்லை. நான் அதுக்காக என் ஏசப்பா விட்டு நான் பின்மாறி போக மாட்டேன். நான் அதுக்காக நான் என்னோட காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என் மாம்சத்துல நான் செய்ய மாட்டேன். அவர் செய்தா செய்யறாரு இல்லையா, சோத்திர. இந்த மனப்பான்மை நமக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பலத்த ஆவிகளை எல்லாம் ஈஸியா உடைச்சிடுவீங்க. எழும்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.